வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேரட் கீர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. அந்த கீருக்கு நான் 2 கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். துருவிட்டு இப்போ அதை வந்து நான் லைட்டாக வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு இப்போ அதை வந்து நம்ம வணக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. ஒரு அளவுக்கு ஒரு ஹாஃப் பேக்டாக இருந்தால் கூட போதும். அது வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்ந்துட்டு அதை மூடி வைக்காமல் அப்படியே வணக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து ஒரு பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். கீ ஊற்றிட்டு இப்போ நம்ம திராட்சையும் முந்திரி பருப்பையும் அதில் போட்டு வணக்கிக்கலாம். வணக்கிட்டு நம்ம ஒரு 2 டம்ளர் பால் சேர்க்க போகிறோம். அதில் இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 2 டம்ளர் பால் வந்து அது சேர்த்திக்கிறோம். நல்லா காய்ச்சின பாலை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ 2 டம்ளர் பால் வந்து நான் சேர்த்திட்டேன். காய்ச்சின பாலை வந்து சேர்த்திட்டு நம்ம மிக்சியில் வந்து இந்த கேரட்டை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம பாலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து அதை வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து சேர்த்திக்கலாம். உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா திருப்பி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்திருக்கேன். அது ஸ்வீட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பாலோட கலரே வந்து நல்லா மாறிடுச்சு. ஒரு ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு. இப்போ ஒரு அளவுக்கு வந்து அந்த சுகர் கரைஞ்சி ஓரளவுக்கு கொதித்து வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோடனே நமக்கு சூப்பராக வந்து ஒரு கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பாதாம் எதுவுமே தேவையே இல்லை. உங்களுக்கு குடிச்சு பார்த்தா ஒரு பாதாம் பாலோட டேஸ்ட் வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.